ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவில ஒருத்தங்க ரெண்டு பேரும் பிடிக்காதவங்க பிடிச்சு வாழ்ந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. Very nice the movie. Siddharth acting எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு feel good movie love story எப்படி இருந்துச்சு? I loved it. It was very nice. நிறைய twist and turnsலாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபீல் பண்ணும்போது I just loved the movie, that's all. Siddharth performance எப்படி இருந்துச்சு? Very breezy family picture and ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒன்று பார்க்குறோம். ரியலிஸ்டிக்காக இருந்தது காமெடி அண்ட் எண்டிங் இஸ் 100% ரியலிஸ்டிக். எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சினிமாட்டிக்காக அச்சு பிச்சுன்னு முடிப்பாங்கன்னு அப்படிலாம் இல்லாமல் ஃபண்டாஸ்டிக்காக முடிச்சிருந்தாங்க. ஐ ரியலி லைக் எவ்ரி ஒன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு சில இடத்துல டயலாகோட கொஞ்சம் மியூசிக் கொஞ்சம் ஜாரிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, எஸ்பெஷலி அட் த எண்ட். மித்தபடி எவ்ரிதிங் வாஸ் கிரேட். காமெடி ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. நான் சொன்னேன் அது திணிக்கலை காமெடியை. காமெடி கொண்டு வரணும்னு கொண்டு வராமல் நேச்சுரலாக அலாங் த ஸ்டோரி லைன் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் வெரி நைஸ். நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சித்தார்த்தோட பழைய வெர்ஷன் இஸ் வெரி நார்மல் ஆஸ் யூஷுவல். அவரோட ப்ளே நல்லா பண்ணிட்டாரு. எல்லாமே இட் வாஸ் அப் டு மார்க். என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். காமெடி ட்ராக்ல எப்படி இருந்துச்சு? சூப்பர், நைஸ், நல்லா இருந்துச்சு. பாலசரவணன் பஞ்ச் அந்த மாறன் பாலசரவணன் கருணாகரன் பாலசரன் யூஷுவல் காம்பினேஷன் அண்ட் அவங்களோட ஸ்டைல் யூஷுவல் ஸ்டைல் வாஸ் வெரி ஃபைன் டு சி. ரொம்ப நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. சித்தார்த் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. பழைய சித்தார்த் நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்ப சித்தார்த் பார்த்துருப்போம் இல்லையா, அதே சித்தார்த் இப்போ லவ் ஸ்டோரியில் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது படம். லவ் போர்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்போவுமே நம்ம பார்க்காத மாதிரி ஒரு புது ஸ்டோரியாக தான் இருந்தது. காமெடியில மாறன் அவங்க கருணாகரன் அவங்க ஏன் காமெடியில் வந்து கருணாகரன் அப்புறமா பாலசரவணன் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே, எமோஷன்ஸ்ல கன்வே கனெக்ட் ஆகுதா? கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது. எல்லாரோட நம்ம லைஃப்லேயும் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் படத்துலையும் வந்து நல்லா கனெக்ட் ஆகுது. சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணீங்க? கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக. ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி பண்ணியிருந்தாரு? சித்தார்த் முன்னாடி நம்ம அந்த நிறைய ரொமான்டிக் மூவிஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நடுவில் வேறு வேறு ஜான்ரா பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது வந்துட்டு திருப்பியும் ஒரு அந்த ரொமான்டிக் சித்தார்த் பார்க்குற மாதிரி இருந்தது. காமெடிஸ் நல்லா இருந்தது, எல்லாமே இருந்தது. ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அந்த சுச்சுவேஷன் ஸ்டோரிஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் அந்த காமெடிஸ் அவங்க பேசுகிற டயலாக்ஸ் எல்லாமே ஷார்ப்பாக ரொம்ப நல்லா அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. சாங்ஸ் அண்ட் மியூசிக்லாம் எப்படி இருந்தது? அது அந்த சுச்சுவேஷனோட அது அப்படியே நல்லாவே இருந்தது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஹீரோயின் எப்படி பண்ணியிருந்தாங்க? அவங்க லவ் ட்ராக்ல ஹீரோயினுக்கு நிறைய ஆக்டிங்க்கு நிறையவே ஸ்கோப் இருந்துச்சு. அவங்களுமே எமோஷ்னல் சீன்ஸு எல்லாமே அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. Super movie. He's still our chocolate hero from the boys' time. Yeah, he's still our favorite hero. Amazing movie. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கருணாகரன் சாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. Siddharth is always our chocolate hero. Yeah, very good family entertainer. ஹீரோயின் போர்ஷன்ஸ் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. Everyone had acted really very good. Yes, உங்க லவ் காம்போலாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பர், brilliant. Yeah, feel good movie. Yeah, காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது எப்படி இருந்துச்சு? எல்லா dialogues everything ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆஃப்டர் அ வெரி வெரி லாங் டைம் சித்தார்த் இந்த மாதிரி ஒரு ஜானர்ல பார்க்கறதுல இட் வாஸ் வெரி ரெஃப்ரெஷிங். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. டைம் போனதே தெரியல. செகண்ட் ஹாஃப் வாஸ் ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங் தென் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். காமெடிலாம் எப்படி மேம் இருந்துச்சு? நல்லா இருந்தது. கருணா அண்ட் பாலசரவனோட காமெடி, த டைம்லி காமெடி வாஸ் வெரி வெரி நைஸ். ஸோ த பஞ்சிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். லவ் ட்ராக் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவில ஒருத்தங்க ரெண்டு பேரும் பிடிக்காதவங்க பிடிச்சு வாழ்ந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் அ மூவி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. மூவி நல்லா என்கேஜாக இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தது. இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி. ஸோ ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து எல்லா ஜானர்லேயும் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் வந்து நல்லா பார்க்கலாம். ரொம்ப அந்த குத்தாட்டம் இல்லாமல் வல்கர் அதுவும் இல்லாமல் ஒரு ப்ளசண்ட்டாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை போகிற மாதிரி படம் ரொம்ப நல்லா இருந்தது. வி லைக் இட். காமெடி எப்படி இருந்துச்சு? காமெடியா வெரி ஹியூமர். அது வந்து காமெடி வந்து அந்த கதையோடு வந்ததுனால வந்து வி ஆர் ஏபிள் டு ரியலி என்ஜாய் தட் காமெடி. அதாவது ஸ்டாண்ட் அலோன் இல்லாமல் இட் இஸ் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி. டைலாக் வரதுனால இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது எப்படி அந்த ஒரு காமெடி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால வி ஃபீல் லைக் தட் யூனோ இட்ஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். So we really enjoyed it. ஸ்டோரி ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணிக்க முடியுது அந்த லவ் அண்ட் எல்லாமே எமோஷன்ஸ்லாம். Yeah, so this is a difference. இந்த மாதிரி நான் அந்த ஸ்டோரி பார்த்தது இல்லை. ஸோ கிளைம் அது இன்டர்வலில் வந்து இட்ஸ் அ ட்விஸ்ட்.
ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃப்ரெண்ட்லி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோணுது. ரியலி ஃபீல்ஸ் லைக் வெரி மச் சாட்டிஸ்ஃபை. சொல்லுண்ணே ஏதாவது. நீயே சொல்லு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சித்தார்த்த லவர் பாயா பார்க்குறீங்க. பாய்ஸில் பார்த்த மாதிரி சாக்லேட் பாய் மாதிரி அப்படியே தான் இருக்காரு. நல்லா இருந்தது. எங்கேயும் லேக்ல பெருசாக இல்லை. நமக்கு டைம் போனதே தெரியல. நல்லா இருந்தது. லவ் போர்ஷன்ஸ் அப்படி இருக்கு. சூப்பர் தான். இன்னும் கொஞ்சம் ரொமான்ஸ் ஏதாவது உள்ளே வச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சீன் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் கொஞ்சம் நம்மளே அந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. ஸோ அதாவது கிளைமேக்ஸில் இதனால தான் அவர் வந்து எல்லாத்தையும் மறுபடியும் கண்டுபிடிச்சிருவார், ஞாபகம் வரும் அப்படின்றத கொஞ்சம் நம்மளே இது ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்மளே கண்டுபிடிக்கிற ஒரு ஜாமராக இருக்குது. கர்ணா வேற மாதிரி பண்ணியிருந்தாரு. வேற லெவல் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு காஃபி சீன் வரும், அது ஃபர்ஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். ஆனால் கடைசியில் அதை வச்சு முடிச்சிட்டாங்க. ஓகே தான், சூப்பர் தான். இந்த மாதிரி கிட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்தது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் நார்மலாக தான் இருந்தது. நான் நினச்சேன் ஓகே தான் இருக்கும், பட் இட் டர்ன்ட் அவுட் ஸோ வெல். ஸோ இட்ஸ் வெரி ப்ளசன்ட் டு see a movie like this. அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு மாதிரி இல்லை. It was good. It was actually very pleasant to watch. சித்தார்த் சூப்பராக பண்ணியிருந்தேன். டான்ஸ்லாம் வந்து அது லாஸ்ட்டில் சொல்லுவாங்களே, இந்த டயர்டாக இருக்கீங்க ஏன்னா வந்து ரொம்ப நாள் கச்சா டான்ஸ் பண்ணியிருக்கீங்களே, ஸோ அது ரொம்ப ஹியூமராக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு த காமெடியன்ஸ் பிகாஸ் they have worked it out well. அந்த ஹியூமர் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கிரிப்ட் இல்லாமல் லைக் ஸ்கிரிப்ட் இருந்து கூட கொஞ்சம் இன்னும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. போனோங்க, நல்லா இருந்துச்சுங்க. அம்மா வெயிட் பண்ணிட்டாங்க. ஓகே, என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தீங்க? எப்படி இருந்துச்சு? நான் எக்ஸ்பெக்டேஷன் கூட ஒன்றுமே வரல. நான் ஓப்பன் மைண்டில் தான் வந்தேன். ஸோ ஓவரால் இட் வாஸ் அ வெரி குட் ஃபில்ம். நான் வந்து சித்தார்த்த லவர் பாயா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறீங்க. ஸோ அது எப்படி இருந்தது? பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருந்தாரு? ஐ ரியலி லைக் திஸ் பர்ஃபார்மன்ஸ்ங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க, அதுக்கப்புறமா ஃபைட்டிங் சீன்ஸில் இருந்தாங்க. ரெண்டுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. காமெடி ட்ராக்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சில்லியாக இருந்துச்சுங்க, லைட்டாக இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் குட், வெரி குட். ஆமாங்க, கண்டிப்பாக. மியூசிக் வைஸ் எப்படி இருந்துச்சு? மியூசிக் வந்து இட் வாஸ் வெரி அப்பீட், வெரி குட் பேஸ். ஸோ அதை பற்றி ஒரு குறைச்சலே சொல்ல முடியாதுங்க. இந்த ஜெனரேஷனில் இது பார்க்கணும், பிகாஸ் ரிலேஷன்ஷிப்போட வேல்யூஸ் நல்லா சொல்லியிருக்காங்க. And Siddharth has done a wonderful job, and as a team they have done a wonderful job. ரொம்ப நாளுக்கு அப்புறம் லவர் பாயா மறுபடியும் சித்தார்த்த பார்க்குறீங்க. யா, பாய்ஸில் பார்த்த அந்த ரீகால் இருக்குது. ஸோ என்னோட காலேஜ் டேஸ் கொஞ்சம் வந்த மாதிரி இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த மூவி. செகண்ட் ஹாஃப் வாஸ் வெரி நைஸ். ஸோ யா, குட் மூவி. காம்பினேஷன் நல்லா இருந்தது. லைவா காமெடிஸ் வாஸ் வெரி நைஸ். அண்ட் இட் வாஸ் அ சடன் டயலாக் ரிலீஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தி ஸ்க்ரீன் பிளே வாஸ் ஆல்சோ அமேசிங். ஐ லைக் த டான்ஸ். ரொம்ப குதிச்சு ஆர்ப்பாட்டம்லாம் இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக இருந்தது. அண்ட் சித்தார்த் ஹஸ் டன் தட் ஆல்சோ வெரி வெல். அண்ட் வெரி குட் ஸ்டன்ஸ் as well. நைஸ். I'm very happy. It worth the time. It worth the watch. I think everybody should watch this. Elderly people ku nariya message irukku, youngster ku message irukku, kutti kulandingalum nalla enjoy பண்ணுவாங்க. I think overall it's a very nice movie. ஃபேமிலி என்டர்டெய்னர் நல்லா இருந்தது. அவர் எடுத்தாலே அந்த மூவி நல்லா தான் இருக்கும். அவர் சூஸ் பண்ணுறாருன்னா அந்த மூவி எல்லாருமே பார்க்கலாம் அப்படிங்கிற போல தான். அவர் எப்பவுமே ஒரு சாக்லேட் பாய் தான். ஸோ அவர் லவராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நாங்களும் அதை தான் விரும்புகிறோம். ஆல்வேஸ் யங், எனர்ஜெட்டிக். ஐயோ ஆசம். அது ஒரு ஃப்ளோவாக வந்துட்டே இருந்துருக்கு. எதுவுமே வந்து ரிட்டர்ன் அண்ட் மனப்படம் பண்ணி டைலாக் சொன்ன போல் இல்லை. எல்லாமே நல்லா இருந்தது. அவங்களே தானாக அந்த ஸ்பான்டேனியஸாக சொன்னா போல இருந்தது. Yeah, good. Yeah, good to see him like that again. Yeah. Okay, so love portions la apdi love track la apdi Love portions இன்னும் கூட கொஞ்சம் டெப்தா இருந்திருக்கலாம். இன்னும் கூட ப்ராப்பரா கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. Okay, emotions wise apdi irundhu? Yeah, emotions wise நல்லா இருந்துச்சு. Comedy la apdi work out irukku? பாலசரவணன், கருணாகரன். Yeah, கருணாகரனோட காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால சாட்டிஸ்ஃபைட் ஆனீங்க எப்படி இருந்துச்சு? இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். Honestly சொல்லலாம். It was nice. It was nice. நல்லா பண்ணிருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாக்லேட் பாயா மறுபடியும் இவங்க சொல்வாங்க. இல்ல நல்லா தான் இருந்துச்சு படம். இல்ல நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நல்ல சப்ஜெக்ட் நல்லா பண்ணிருந்தாங்க.
டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஸ்டார்டிங் இருந்ததுக்கு எண்டிங் இல்லை, நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் எப்படி இருக்கும்? அது நல்லாவே இருந்துச்சு, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. லவ் ட்ராக்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா? ஓகே, ஹீரோயின் எப்படி பண்ணியிருந்தாங்க? அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாட்டிஸ்ஃபை டான்ஸ்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. யா சித்தார்த் எப்படி பண்ணியிருந்தாரு? வெரி நைஸ். சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா? சூப்பராக இருந்தது. காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சா? எல்லாம் நல்லா இருந்தது. என்ன உங்களுக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆச்சு? ட்விஸ்ட் நிறைய இருந்தது. ஆக்சுவலி இது இன்டர்வெலுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு, அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அப்படியே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ரெண்டுமே சூப்பராக தான் இருந்தது, பார்க்கலாம். சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. காமெடியில் எப்படி இருந்தது? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. சித்தார்த் ரொம்ப நாளுக்கு அப்புறம் லவ் ஆயிரம் நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஸ்டோரி நல்லா இருக்கு, நல்ல ஒரு லவ் ஸ்டோரி நல்லா இருக்கு. ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும் எல்லாரோட லைஃப்லயும். நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. காமெடியில் எப்படி இருக்கும்? கருணாகரன், பாலசரவணன் நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட் கதையாங்க, பார்க்க வேண்டிய படம் இது. ரெண்டாவது இந்த படம் பேர் மிஸ் யூ, ஆனால் உண்மையிலே இது இந்த ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடக்குது. ஆனால் ஒரு ஃபேமிலி, ஒரு ஆக்சிடெண்ட்டு, கதை சொல்லக்கூடாது, ஆனால் கதை சொல்லனா இன்ட்ரெஸ்ட் போயிடும். இப்படி ஒரு படம் வந்து கண்டினியூஷன் ஸ்க்ரீன் ப்ளே தான் மெயின். இதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக்கு, ரெண்டாவது வந்து பெங்களூரு, மெட்ராஸு அப்படின்னு காட்டும் போது வந்து கரெக்டாக இந்த கோர்வை வந்து கரெக்டாக எடுத்துன்னு போயிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் உண்மையிலேயே நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துலையுமே பிசுறு தட்டல, எந்த இடத்துலையுமே வந்து இது வந்து குறை சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனு. கடைசி முடிவு வரைக்கும் எடுத்துகிட்டு போன விதம் வந்து பாராட்ட வேண்டிய விதம். கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்த்த டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, பாராட்ட வேண்டிய படம். இது படத்தை வந்து தேட்டரோட ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாத பாருங்கள். இது மிஸ் யூ கிடையாது, ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம்.